نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகள். முஹர்ரம் மாதம் ஆரம்பிக்கப் போகிறது. இது இஸ்லாத்தின் முதல் மாதம் ஆகும். ஷஹ்ருல்லாஹி முஹர்ரம். முஹர்ரம் அல்லாஹ்வின் மாதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் கண்ணியப்படுத்தப்பட்ட மாதம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்டு அல்லாஹ்வின் வெற்றியை அடைந்த மாதம். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அவர்களிடம் ஒரு பத்திரம் வந்தது. அதில் தேதியை குறிப்பிடும் இடத்தில் வெறும் ஷஅபான் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்த உமர் ரலியல்லாஹு அவர்கள், இதில் ஷஅபான் என்று மட்டும்தான் எழுதப்பட்டுள்ளது, இது எந்த ஆண்டில் ஷஅபானில் எழுதப்பட்டது என்பது எப்படி அறிந்து கொள்ள முடியும்? எனவே இதில் ஆண்டையும் குறிப்பிடப்பட வேண்டும். ஆகவே சஹாபாக்களை ஒன்று கூட்டி ஆண்டின் தொடக்கத்தை எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று ஆலோசனை கேட்டார்கள். பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறினார்கள். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று கூறினார்கள். ஏனென்றால் அந்த நிகழ்வு அந்த நாள் இணை வைத்தலின் பூமியை, அதாவது மக்காவை விட்டுவிட்டு மதினா முனவ்வராவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கருத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டு ஹிஜ்ரத்தின் ஆண்டை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நாளிலிருந்தே ஆரம்பித்தார்கள். ஹிஜ்ரி ஆண்டு ஆரம்பித்த சரித்திரம் இதுவேயாகும். நாம் ஹிஜ்ரி காலண்டரின் கணக்குப்படி ஒரு ஆண்டை பூர்த்தி செய்துவிட்டோம். மேலும் புதிய ஆண்டில் கால் எடுத்து வைக்கப் போகிறோம். இவ்விடத்தில் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதாவது கடந்த ஆண்டில் நாம் என்னென்ன லாபங்களை அடைந்தோம், மேலும் என்னென்ன நஷ்டங்களை அடைந்தோம், அல்லாஹ்விற்கு பொருத்தமாக எவ்வளவு வாழ்நாட்களை கழித்தோம், அல்லாஹ்விற்கு மாறுபாட்டில் எவ்வளவு வாழ்நாட்களை கழித்தோம். முடிவாக அல்லாஹ்வின் பொருத்தத்துடன் கழித்த வாழ்நாட்களை நினைத்து அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். பிறகு அல்லாஹ்வின் மாறுபாட்டில் கழித்த வாழ்நாட்களை நினைத்து பாவ மன்னிப்பும் தௌபாவும் கேட்க வேண்டும். மேலும் இனி வரும் ஆண்டில் மட்டுமல்ல, முழு வாழ்வையும் அல்லாஹ்விற்கு பொருத்தமாகவும் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளுக்கு ஒப்பாகும் வாழ்வோம் என உறுதியான எண்ணம் கொள்ள வேண்டும். இதுவே இஸ்லாமிய புத்தாண்டின் தூதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளியுள்ளார்கள், அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் படைத்த நாளிலிருந்தே காலம் தனது அமைப்பில் சுழன்று கொண்டே வருகிறது. ஆண்டில் 12 மாதங்கள் உள்ளன. அவற்றில் 4 மாதங்கள் கண்ணியமும் மகத்துவம் மிக்கதாகும். 3 மாதங்கள் தொடர்ந்து வருகின்றன. துல்காதா, துல்ஹஜ், முஹர்ரம். மேலும் 4வது மாதம் ரஜப் மாதமாகும். ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நான் ரமலான் மாதம் நோன்புகள் அல்லாமல் இதர தினங்களிலும் நோன்பு நோக்க நாடினால் எந்த நாட்களில் நோன்பு நோக்கும்படி தாங்கள் எனக்கு வலியுறுத்துவீர்கள் என வினவினார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அப்படி உனீர் ரமலான் அல்லாமல் இதர நாட்களில் நோன்பு நோக்க நாடினால் முஹர்ரம் மாதத்தில் நோட்பீராக. ஏனென்றால் இது அல்லாஹ்வின் மாதமாகும். இம்மாதத்தில் ஒரு நாள் இருக்கிறது. அதில் ஒரு சமுதாயத்தின் தௌபா, பாவ மன்னிப்பு கோருதல் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னும் வருங்காலத்திலும் ஒரு சமுதாயத்தின் பாவ மன்னிப்பு கோருதலை ஏற்றுக்கொள்ளப்படும் என்று கூறினார்கள். மற்றொரு ஹதீஸில் அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக தெளிவாக கூறியுள்ளார்கள், ரமலானுக்கு பிறகு அனைத்திலும் சிறந்த நோன்பு முஹர்ரம் மாதத்தின் நோன்பாகும். மேலும் ஃபர்லு தொழுகைகளுக்கு பிறகு அனைத்திலும் சிறந்த தொழுகை நள்ளிரவில் தொழப்படும் தஹஜ்ஜுத் தொழுகையாகும். முஹர்ரம் மாதத்தின் 10ஆம் நாளிற்கு ஆசுரா என்று கூறப்படும். ஹதீஸில் இந்த நாளில் நோன்பு நோற்பதற்கு நிறைய சிறப்புகள் கூறப்பட்டுள்ளன. ரமலான் நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்பு வரை ஆசுரா நோன்பே கடமையாக இருந்தது. ஆனால் ரமலான் நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு இந்த நோன்பு சுன்னத் என்ற அந்தஸ்தை பெற்றிருக்கிறது. மேலும் நஃபிலான அனைத்து நோன்புகளிலும் மிக சிறந்த நோன்பு ஆசுரா நோன்பேயாகும். ஆசுராடைய நாளில் மட்டும் நோன்பு நோட்பது ஒரு விதத்தில் வேதக்காரர்களுக்கு ஒப்பாக தெரிந்தது. எனவே நபி அவர்கள் வரும் ஆண்டில் நான் ஆசுராவுடன் 9வது நாளிலும் நோன்பு நோட்பேன் என்று கூறினார்கள். ஆனால் அன்னலாருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதற்கு முன்பே நபி அவர்கள் இவ்வுலகில் இருந்து விடைபெற்று சென்று விட்டார்கள். நபி அவர்கள் ஆசுராவுடைய நாளுடன் இன்னொரு நாளின் நோன்பு நோட்பேன் என்று கூறியிருப்பதால் உலமா பெருமக்கள் 9, 10 அல்லது 10, 11 ஆகிய தினங்களில் நோன்பு நோட்பதை முஸ்தஹபாக ஆக்கியுள்ளார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், ஆசுரா நாளில் நோன்பு நோட்பதால் முந்தைய ஓராண்டின் பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் தஆலாவின் உண்மையின் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நாளின் நோன்பை மிகவும் பேணி வந்துள்ளார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் கூறுகின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானிலும் ஆசுரா நாளிலும் நோன்பு நோட்பதை மிகவும் பேணி வந்ததை நான் பார்த்துள்ளேன்.
இந்த அளவிற்கு வேறு மகத்துவமிக்க நாளில் அவர்கள் நோன்பு நோற்பதில் பேணிக்க கொண்டதை நான் பார்க்கவில்லை என்று கூறினார்கள். ஆசுரா தினத்தின் ஒரு சிறப்பு இதுவாகும். அதாவது எவர் இந்நாளில் தன் மனைவி மக்களின் உணவு குடிப்பில் மனம் திறந்து தாராளமாக செலவு செய்வாரோ அதனுடைய பரக்கத்தால் அவ்வாண்டு முழுக்க அவருடைய இரணத்தில் பரக்கத் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஆசுரா நாளில் தமது மனைவி மக்களுக்காக தாராளமாக செலவு செய்வாரோ அவருக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஆண்டு முழுவதும் இரணத்தை விசாலப்படுத்தி தருவான் என்று கூறியுள்ளார்கள். முஹர்ரம் மாதத்தின் சிறப்புகளையும் மகிமைகளையும் கவனத்தில் கொண்டு அவற்றை நம் வாழ்வினும் கடைபிடித்து வாழ எல்லாம் வல்ல அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.